ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். ஸோ நம்ம எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ ஏப்ரல் எண்டில் எல்லோரும் விடுவாங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். கரெக்டாக இன்றைக்கி ஏப்ரல் 25 டிஎன்பிஎஸ்சியிலேருந்து அப்டேட் கொடுத்துட்டாங்க. குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான அப்டேட் கொடுத்தாச்சு. ஸோ எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு இன்றைக்கி விட்டுருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க 25/4/2025. லாஸ்ட் டேட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 24/5க்குள்ளே வந்துட்டு நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ், நீங்கள் ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க, ஏதாவது அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கான கரெக்ஷன்ஸ் பீரியட் தான் இது. 29/5லேருந்து 31/5க்குள்ளே ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். டேட் அண்ட் டைம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12/7/2025. ஸோ 4, 5, 6, 7 கிட்டத்தட்ட 1, 2, 3 3 months சாலிடாக இருக்குது. ஸோ சூப்பராக நீங்கள் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணலாம். இந்த 3 months யாரெல்லாம் ஃபோக்கஸ்டாக உட்காந்து கன்சிஸ்டன்சியாக படிக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் நெக்ஸ்ட் இயர்க்கான இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஹவு டு அப்ளை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 1 time ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வச்சு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம். அப்ளிகேஷன் கரெக்ஷன்ஸ் பீரியட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ போஸ்ட் ஆஃப் த வேக்கன்சிஸ், ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிராம நிர்வாக அலுவலர்னு பார்த்தீங்கன்னா 215. ஸோ எப்போவுமே இது வந்துட்டு 200 ரேஞ்சில் தான் வரும். ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1621. நெக்ஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் செக்யூரிட்டி, ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் 239. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட், வெறும் டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1099 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அந்த கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா 335. ஸோ அது வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட் 54, ஃபீல்டு அசிஸ்டண்ட் 19, ஃபாரஸ்ட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா 62, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் 35, ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து 71, ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் பார்த்திங்க அப்படின்னா 24 கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டுக்கு பார்த்திங்க 15, ஃபாரஸ்ட் வாட்சர்னு பார்த்திங்க அப்படின்னா 50 கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா நண்பர்களே 3935 வேக்கன்சிஸ். ஸோ கிட்டத்தட்ட 4000 அப்படின்னு சொல்லிக்கலாம். 3935 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் பார்த்துட்டிங்க அப்படின்னா குரூப் 2 ரிசல்ட் இன்னும் வரல. ப்ளஸ் குரூப் 4ல் இருக்கக்கூடிய ரிசல்ட் வந்துமே நிறைய பேர் போஸ்டிங் இன்னும் உள்ளே போகாமல் இருக்காங்க. ஸோ என்னோடய தம்பி பார்த்துட்டிங்க அப்படின்னா வெனஸ்டே தான் வந்துட்டு போஸ்டிங் போனாங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில். காங்கயம்லேயே பக்கத்துலேயே நியர்பையே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ தான் வந்துட்டு குரூப் 4ல் பாஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஜாப் வந்துட்டு ஒவ்வொருத்தராக போட்டுட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தராக உள்ளே போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு இன்னுமே பர்ஃபெக்ட் வேக்கன்சிஸ் வந்துட்டு ஆண்டம் 1, ஆண்டம் 2, ஆண்டம் 3ன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ வேக்கன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஜாக்கிரதையாக படிக்காமல் விட்டுறவே வேண்டாம். ஸோ கன்சிஸ்டன்சியாக கண்டினியூஸாக படிங்க. ஸோ கண்டிப்பாக வேக்கன்சி அப்படிங்கிறது 7 to 8 or 10 கூட வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக மேக்ஸிமம் 7 to 8 வந்து வந்துடும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பார்த்தாச்சு. ஸோ இதை பற்றின ஃபுல் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சொல்லணுமா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். ஃபுல் வீடியோ நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டினியூஸாக படிங்க.